ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பிரியாணி மசாலா அரைக்கிறேன். இதை பாருங்கள். மிளகா 100, ஏலக்காய் 25 கிராமு, கிராம்பு 25 கிராமு, மிளகு 25 கிராமு, சாய் சீரா 25 கிராமு, சோம்பு 25 கிராமு, நட்சத்திர பூ 25 கிராமு, மராட்டி மொக்கு 25 கிராமு, ஜாதி பத்திரி 25 கிராமு, அடுத்தது பிரிஞ்சி இலை 10 கிராமு, இது பட்டை 25 கிராமு, அப்புறம் கல்பாசி இது ஒரு 25 கிராமு, ரோஜா இதழ் 25 கிராமு, அப்புறம் ஜாதிக்காய் ஒரு 3, சரிங்களா? அப்புறம் 100 கிராமு தனியா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தனியா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து போட்டுக்கலாம். லைட்டாக சூடு என்ன போதும், கருகக்கூடாது. கருகுனா மசாலா நல்லா இருக்காது, சரிங்களா? லைட்டாக சூடு பண்ணி வறுத்துக்கலாம். ஒரு பொருளாக வறுத்து போட்டு அப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்துட்டேன், சரிங்களா? இப்போ நைஸாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், எல்லாம் பிரியாணி மசாலா அரைச்சாச்சு, பொடி பண்ணியாச்சு. இது பாட்டிலில் போட்டுச்சுன்னா பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே, மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும் போடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க குழம்பு மிளகாத்தூள் அரைக்கலாம், சரிங்களா? இதில் வந்து மஞ்சள் 100 போட்டிருக்கேன், சோம்பு 50 போட்டிருக்கேன், சீரகம் 50, வெந்தயம் 25 கிராமு, அப்புறம் பச்சை பயிறு ஒரு 50, சிறுபருப்பு 50, துவரம்பருப்பு 50, அடுத்தது கடலப்பருப்பு 50, கடுகு ஒரு 50, அப்புறம் கருவேப்பிலை அப்படியே வச்சுருக்கேன். இது நல்லா கடாயில் வறுக்கணும். கடாயில் நல்லா வறுக்கணும். கட்டி பெருங்காயம், தனியா ஒரு 3/4 கிலோ, 1/2 கிலோ மிளகா, சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து, லைட்டாக வறுத்துட்டு இது கருகாமல் வறுத்து எடுத்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போது மிளகும் போட்டுக்கிட்டு 50, சரிங்களா? எல்லாமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டு வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சு இது பண்ணிக்கலாம். ஏன்னா வறுத்தா நல்லா வாசனையாக இருக்கும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும், சரிங்களா? பாருங்கள், எல்லா மிளகாவும் வறுத்தாச்சு, சரிங்களா? இப்போ வறுத்துட்டு நல்லா ஆறுனா பார்த்தா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாக்கா குழம்பு மிளகாத்தூள் சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, எல்லாத்துக்கும், கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு வந்த பிறகு காமிக்கிறேன்.